இன்னைக்கு சமையலை பத்தி என்னையா சொன்னாங்க? இன்னைக்கு சமையல் சூப்பர்னு சொல்லிட்டாங்கய்யா. மா என்ன 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 ஆச்சு? என்ன எதுக்கு நிலா அழுகுறா? என்னாச்சுமா? என்ன நிலா குட்டி? ராத்திரி கொஞ்சம் அசந்து தூங்கிட்டதுனால கண்ணுல மருந்து போடாம விட்டுட்டாங்க. ஐயோ, என்னம்மா தூங்கிட்டேன்னு சொல்லி அசால்ட்டா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? யார் மருந்து போட்டு வரேன்னு சொன்னது? பூர்ணி நீயா? பூர்ணி நீயான்னு கேட்டேன். இல்லண்ணே, ராதிகாதா. சரி 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 சரி, ஒண்ணு சரியாயிடும். மருந்து எங்க? ஒண்ணு இல்ல அப்பா வந்துட்டல. இப்ப நிலா குட்டிக்கு மருந்து போடுவோமா? என்ன காரியம் பண்ணிச்சிருக்கவ? என்னம்மா நீ இப்படி கோட்டை விட்டுட்டியம்மா? இதுலதான் நீ அசத்தி இருக்கணும். இதையெல்லாம் கோட்டை விட்டுரு. கல்யாணம் பண்ணனுங்கிற ஆசையை மட்டும் வச்சுக்க. என்னம்மா நீ? தனோ, நீயும் சாப்பிடவா? இது வரேன்க்கா. என்னடி குழம்பு? வாதனும் வந்து சாப்பிடு. சீக்கிரம் தனோ எடுத்து வை, எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். இன்னைக்கு பீட்ரூட் பொரியல் எடுத்து வந்திருக்கேன், எடுத்துக்கோங்க. அக்கா சாம்பார் வேணும், எடுத்துக்கோங்க. உன் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வை, எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். நான் இன்னைக்கு வீட்ல மீன் குழம்பு பண்ணேன். மீன் குழம்பா? இந்தாதானோ மீன் குழம்பு. சரி, சாப்பிட்டு பார்த்து சொல்லு. எடுத்துக்கோ. இந்தாங்க. இந்தாமு எடுத்துக்கோ. எடுத்துக்கோடி. ஆமா, சவாரி எது வரைக்கும் போயிட்டு வந்த? இங்கதான் புழல் வரைக்கும் போயிட்டு வந்தேன். தனோ, மீன் குழம்பு எப்படி இருக்கு? அக்கா சூப்பரா இருக்குக்கா. உங்க சமையல் என்ன சொல்லவா வேணும்? நீங்க தான் சூப்பரா சமைப்பீங்கல்ல. ஆமா தானோ, அந்த நிலா குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லக்கா. உடம்பு சரியில்லையா? ஏன், என்னாச்சு? காய்ச்சலா? இல்ல நந்தினி, இது காய்ச்சல் இல்ல. குழந்தைக்கு கண்ணுல அடிபட்டுருச்சு. அதனால கண்ணுல ஐ டிராப்ஸ் விட்டு டாக்டர் பாத்துக்க சொல்லிருக்காங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஓ, கண்ணுல எப்படி அடிபட்டுச்சு? காயமா என்ன? காயம் எல்லாம் இல்லாமோ. விலாவரியா சொல்லணும்னா நிலாவுக்கு கண் பார்வை தெரியாதான். தனோ, என்ன சொல்ற? அந்த குழந்தைக்கு கண் பார்வை தெரியாதா? ஆமாக்கா, நிலாவுக்கு 1.5 வயசா இருக்கிறப்ப ஒரு ஆக்சிடென்ட்ல அவளோட அப்பாவும் அம்மாவும் இறந்துட்டாங்களாம். அதே ஆக்சிடென்ட்ல நம்ம நிலாவுக்கு கண் பார்வை போயிடுச்சாம்.
அதுக்கப்புறம் அவ இவ்ளோ நாளா கண் பார்வை இல்லாம தான் இருந்திருக்கா. அப்புறம் எப்படி இப்ப கண் பார்வை தெரியுது? எப்படி நார்மலா இருக்கா? 2-3 மாசத்துக்கு முன்னாடி நிலாவுக்கு கண் பார்வை மாற்று ஆபரேஷன் நடந்திருக்கு. ம். அதனாலதான் அவளுக்கு பார்வை வந்திருக்கு. மறுபடியும் உலகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருக்கா. அதுக்காக தான் அவ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், கண்ணில் அடிபட்டுற கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. ஸ்கூல்ல ஏதோ பந்து விளையாடிட்டு இருக்கும்போது கண்ணில் அடிபட்டு டாக்டர் கிட்ட போய் கண்ணில் மருந்தெல்லாம் போட்டு இப்ப நல்லா இருக்கா. பாவம்க்கா, அந்த குழந்தை சின்ன வயசுல இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்கா. நீ சொல்றத கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தனு. பாவம் அந்த குழந்தை அப்பா அம்மாவை இழந்து கண் பார்வை இழந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பால. ம், தனோ, அப்போ அந்த குழந்தை அப்பா அப்பான்னு கூப்பிடுது, அந்த கதிர் தம்பி? அவரு அவளோட தாய் மாமாக்கா. ஓ, சின்ன வயசுல இருந்தே அப்பான்னு கூப்பிட்டு பழகிட்டாலாம். அதனால அப்படியே கூப்பிடட்டும்னு விட்டுட்டாங்க. இந்த குழந்தைக்கு பின்னாடி இப்படி ஒரு கதை இருக்குன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. தனோ, அந்த நிலா குழந்தைக்கு எப்ப கண் ஆபரேஷன் பண்ணாங்கன்னு சொன்ன? ஏதோ 2-3 மாசத்துக்கு முன்னாடி பண்ணேன்னு சொன்னாங்க. ஏதனோ கண் பார்வை மாற்று அறுவை சிகிச்சைனா இறந்தவங்க யாரோட கண்ணாவது எடுத்து வச்சிருக்கணும்ல? ஆமாக்கா, அப்படிதானே ஆபரேஷன் பண்ணிருக்கணும். அப்ப ஏன் அந்த கண்ணு நம்ம மூர்த்தி தம்பியோட கண்ணா இருக்க கூடாது? அக்கா, இல்லதானோ, யோசிச்சு பாரு. மூர்த்தி தம்பியும் 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் இறந்தாரு. அந்த பாப்பாக்கும் 2-3 மாசத்துக்கு முன்னாடி தான் கண்ணு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாங்கன்னு சொன்னேன். மூர்த்தி தம்பியோட கண்ணையும் நீங்க தானம் பண்ணீங்கல்ல? அப்போ மூர்த்தி தம்பியோட கண்ணை எடுத்து ஏன் அந்த பாப்பாக்கு வச்சிருக்க கூடாது? அக்கா, என்னக்கா சொல்றீங்க? இருக்கலாம்ல.